வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் PostgreSQL. ஸோ இந்த வீடியோவில் மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஐ ஜஸ்ட் டெஸ்டட் ஒன்றும் இல்லை. இப்போ models.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ உங்களோட மை ஆப்பில் models.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் கிரியேட் யுவர் மாடல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபைலில் இப்படி பிளாங்காக இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம், இந்த மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை பாஸ் பண்ணிவிட்டு டாட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஃபீல்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அப் டு திஸ் இப்போதைக்கு நமக்கு என்ன ஆகுனா, இந்த டேபிளில் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா பேஸ் இது எம்ப்ளாயி அப்படிங்கிறதுல. ஸோ இன்னும் எம்ப்ளாயிங்கிற டேபிள் எதுவும் கிரியேட் ஆகலை. ஸோ இதில் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா 2 ஐடி, ஒன்று எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். இதுக்கு வந்து ஆட்டோ ஃபீல்டு செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ ஃபீல்டுனா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அந்த கான்செப்ட். நம்ம கேரக்டர் ஃபீல்டு எம்ப்ளாயி நேம் வந்து மேக்ஸிமம் லென்த் வந்து 200 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ மெட்டா வந்து என்னென்னா டேபிள் நேம், அதாவது டேபிளோட நேம், அதாவது டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்குறது அந்த சுச்சுவேஷனுக்கு. டேபிள் நேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற இந்த நேமில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாடல்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா admin.py அப்படிங்கிற ஃபைலில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் தான் இருக்கும். இது இம்போர்ட் ஆகிருக்கும். django.contrib admin ஒன்று இருக்கும். இந்த லைன் சொல்லியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் யுவர் மாடல் ஸ்கியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாடியூல்ஸ் இந்த ஃபைல் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அட்மினுக்கு அதே டைரக்டரியில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருங்கன்னா டாட் மாடல்ஸ் இதே லொக்கேஷனில் இம்போர்ட் எம்ப்ளாயி அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அட்மின் இங்கே இருக்குல்ல அட்மின், இந்த அட்மின் டாட் சைட் டாட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துட்டு அதில் பாஸ் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிவிடுங்க. இது ஆல்ரெடி நம்ம பண்ண லாஸ்ட் வீடியோவில் பார்த்த விஷயங்கள் தான். அந்த க்ரெடென்ஷியல்ஸ் என்னவோ அதை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா இந்த கமெண்ட், என்ன கமெண்ட்னா பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன் கொடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம மைக்ரேஷனாக டிபியில் இப்போ எனக்கு வந்து இந்த கமெண்ட் கொடுத்தோன்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் இதில் காமிச்சிருக்குது. அதாவது இது என்னென்னா இதோட ஆத்தென்டிகேஷன் ரிலேட்டட் இப்போ யூசர் குரூப்ஸ் இதெல்லாம் சூப்பர் யூசர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து 2 யூசர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மாடல்ஸ் வரும். ஸோ இப்போ அதை இப்போ நம்ம பார்க்கல. இப்போ நாம் வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா இதை ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகுனா இந்த 2 கமெண்ட்டும் ரன் பண்ணதுக்கப்புறம் 2வது கமெண்ட் மைக்ரேட் அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா நீங்கள் உங்களுடைய டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு சேம் மேக் மைக்ரேஷன் இருக்குல்ல, இந்த மேக் மைக்ரேஷனை என்ன ஃபோல்டரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து யூசர்ஸுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறத பண்ணியிருக்கேன். இதில் உள்ள சேஞ்சஸ் எதுவும் காமிக்கல. இப்போ இங்கே மாடல்ஸ் இருக்குல்ல மை ஆப்ங்கிற ஃபோல்டர், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக் மைக்ரேஷன் கொடுக்குறேன். இன்ஸ்டால்டு ஆப் வித் லேபிள் மை ஆப். ஸோ மைக்ரேட் அப்படிங்கிறதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். manage.py மைக்ரேட் மை ஆப். ஸோ இந்த நேமில் ரன் பண்ணுறேன். நோ இன்ஸ்டால்டு ஆப் வித் நேபிள் மை ஆப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் நான் ஒரு விஷயம் பண்ண மறந்துட்டேன். என்னென்னா நம்மளுடைய settings.py அப்படிங்கிற இந்த ஃபைலில் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து இன்ஸ்டால்டு ஆப் அதுதான் பாருங்கள், நோ இன்ஸ்டால்டு ஆப்னா அங்கே தான் மீனிங். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்கே என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணி விட்ருங்க. மை ஆப், உங்களுடைய ஆப் நேம் என்னவோ அந்த மை ஆப் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இது இல்லாமல் நார்மலாக அந்த பேஜெல்லாம் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இது வந்து நமக்கு நாளைக்கு டிபி ரிலேட்டட் ஒர்க்குக்கு இங்கேருந்து தான் மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா மேக் மைக்ரேஷன் மை ஆப் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே சூப்பர். இப்போ கிரியேட் மாடல் எம்ப்ளாயி. ஸோ அப்போ இதன் மூலமாக இந்த தவறு மூலமாக நம்ம என்னாச்சு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. என்ன இந்த நோ இன்ஸ்டால்டு ஆப் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தாவே என்ன ரீசன்னா நம்ம வந்து அந்த settings.pyல நம்ம ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரேட் இந்த கமெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மைக்ரேஷன் ஃபோல்டருக்குள்ள நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபீல்டு என்னென்னவோ இதெல்லாம் காமிக்கும். ஓகேவா? டேபிள் நேம் என்ன, ஃபீல்டு நேம் என்ன அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்போ இதே டேபிள் நேம் வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடந்த வீடியோவில் நாம் ஒரு டேட்டா பேஸ் PostgreSQL எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து என்னென்னா இந்த மாடல் அப்படிங்கிற இந்த கிளாஸ் மூலமாக தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே.